நான் போறேன். ஆனா என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்டா? இங்கிலீஷ் சார் என்ன ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. என்னடா தப்பு பண்ண? ஏய், கேக்குறல்ல, பதில் சொல்ல. கல்லெடுத்து அடிச்சிட்டு வந்துட்டியா? ஏ காமாச்சி, உன் குடும்ப புத்தி அப்படியே அவனுக்கு வந்துருச்சு போல இருக்குடி. உங்க அண்ணன் மாதிரியே வாத்தியார கல்ல விட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டான் போல இருக்கே. சும்மா ஏன் குடும்பத்தை இழுக்காதீங்க. சொல்லுடா, என்ன தப்பு பண்ணேன்னு சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீங்க பாடம் நடத்துறது புரியலன்னு சொன்னேன். அதுக்கு தான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது நெசமாடா? ஆமா, பொய் இல்ல. நாளைக்கு அவரை சமாதானப்படுத்தி உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விடுவேன். போவேல? போறேன். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு தெரியும், அந்த அல்லா கோயிலாண்ட இருக்கு. நாளைக்கு போறோம். அவரோட கையில காலில் விழுந்தாவே உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவேன். அதுக்கு பிறகு அவனை ஏதாவது தப்பு பண்ணுன உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஆமா, அதான் போறேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கு பிறகு என்ன உரிமை? கசாப்பு கிடக்கிற மாதிரி. டேய், மூஞ்சி கழுவிட்டு வாடா, 2 வாய் சோறு சாப்பிட்டுட்டு போலாம். அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளுடின்னு சொன்னா அதை விட்டு 2 வாய் சோறு தின்னுட்டு போன்னு சொல்றா. அவர் உன்னை மாதிரி ஆளுகனால தாண்டி பிள்ளையெல்லாம் கெட்டு முட்டைச்சாம்பலா போறாங்க. டாக்டர், ஃபோனில் சொன்னேன் இல்லைங்களா, பெட் வெட்டிங். கியூட் கேர்ள். பாப்பா, உன் பேர் என்ன? ஷிவானி, 5th ஸ்டாண்டர்ட். பேரு தானே கேட்டேன், எந்த கிளாஸ் படிக்கிறேன் நான் கேட்டேன். இல்ல, பேரை கேட்டு எல்லாரும் என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்கூல், இதுதானே கேட்பாங்க. அதான் நானே சொல்லிட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கியே. ஷிவானிக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ, டாக்டர் மாதிரியே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, மிஸ் மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. டாக்டர் யாராவது உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்பாங்களா? நர்ஸு தான் ஊசி போடும்போது குட் கேர்ள், நல்ல சமத்து பொண்ணு, சிவானி அழுகவே மாட்டான்னு ஏமாத்தி ஊசி போட்டுருவாங்க. எப்பவுமே இப்படிதான் நிறைய பேசுவீங்களா? ஐயோ இல்ல இல்ல, உங்களை பார்த்தா பேசணும் போலே இருந்துச்சு. சரி, நான் ஒன்றும் சொல்லல, நீங்க கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஷிவானிக்கு என்ன பிடிக்கும்? டிவி பார்க்க பிடிக்கும், விளையாட பிடிக்கும், குல்ஃபி ஐஸ் பிடிக்கும், ஜூலி பிடிக்கும், அப்புறமா ஜிகர்தண்டா பிடிக்கும். அப்பா அம்மாவை பிடிக்காதா? ஐயோ குழப்பாதீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? என்ன பிடிக்கும் தானே கேட்டீங்க, யார பிடிக்கும்னா கேட்டீங்க. சரி, நீங்க போய் டிவி பாருங்க, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். பொதுவா ஒரு குழந்தைக்கு மனசிக்கல்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பேரண்ட்ஸ் தான். எங்களை கவுன்சிலிங் பண்ணா அவ பெட் வெட்டிங் எப்படி ஸ்டாப் ஆகும்? நல்ல கேள்வி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஐம் a ஃபேஷன் டிசைனர். இந்த பிரச்சனை எவ்வளவு நல்லா இருக்கு? சின்ன வயசுல இருந்தே அவ எப்பவும் பெட்ல பாத்ரூம் போயிடுவா. அப்பா அதை நாங்க பெருசா எடுத்துக்கல. இப்போ பெரிய பொண்ணாயிட்டா, இப்ப கூட ஸ்டாப் பண்ணலனா அது சரியா இருக்காதுன்னு தான். அதுவும் பெண் குழந்தை வேற இல்லைங்களா? பிரச்சனை ஒண்ணுதான், அதுல என்ன பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பிரிக்கிறீங்க? அவளுக்கு வயசு 10 ஆகுது, அதான் பயமா இருக்கு. ஏன் இப்படி உச்சா போறேன்னு அவகிட்ட கேட்டிருக்கீங்களா? என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம கல்ல மாதிரியே நிப்பா. நீங்க கேப்பீங்களா இல்ல திட்டுவீங்களா? அப்படின்னா திட்டிருக்கீங்க. Am I right? அது ஒரு சின்ன பயம் இருக்கணுங்கிறதுக்காக தான். பொதுவா குழந்தைங்க பகல் நேரத்துல, அதாவது முழிச்சிட்டு இருக்கும்போது எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உணர்வுகள் வந்து அவங்க சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ராத்திரியில எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இல்ல அமைதியா இருக்கும்போது அவங்க சப்கான்ஷியஸ் வந்து அலர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் ஸ்ட்ரெஸ் வரும். குழந்தைங்க நாம வந்து பதில் சொல்ற மிஷினா மாத்த ட்ரை பண்றோம். அப்படி பண்ணக்கூடாது. சில தவறுகளுக்கு குழந்தைங்க கிட்ட பதில் கிடைக்காது.
இருக்கணும்னு அவசியம் இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு புரியல டாக்டர். இப்போ இந்த பூந்தொட்டிய எதுக்கு உடைச்சன்னு நாம கேக்குறோம். ஆனா அந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது. நாம மிரட்டலையே குழந்தைங்க பதில் சொல்ல பயப்படும். பொதுவா நமக்கு குழந்தைங்கள வளர்க்கறது, அதை அணுகிறது எதுவுமே தெரியறது இல்ல. அதை நாம பெருசா எடுத்துக்கிறதும் கிடையாது. அது ஒரு கனவு வருது, அந்த கனவுல அவ உச்சா போற மாதிரி வருதுன்னு சொல்றா டாக்டர். அவங்க பெட்வெட் பண்ணதுக்கு அப்புறம் எழுந்துப்பாங்களா இல்ல கிளம்புற எழுந்துதான் தெரிஞ்சுப்பாங்களா? மோஸ்ட்லி காலையில தான் தெரிஞ்சுக்குவா. அவளை யாராவது திட்டுவீங்களா இல்ல பனிஷ் பண்ணுவீங்களா? மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டாதான் இவளுக்கு புத்தி வரும். ஷிவானி, நீ கீழே இறங்குன அப்புறம் மம்மி உன் கூட பேசவே மாட்டேன்.